நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். 30 வருஷமா நீ கடலுக்கு போயிட்டு தான் இருக்கிற. இது வரைக்கும் ஒரு மீனை கூட பிடிச்சது இல்ல. அப்படி என்ன புதுசா விஷயத்தை கண்டுபிடிச்சிட்ட? அன்னைக்கு ராத்திரி ஒரே மழை, சலசலன்னு அலை, படபடன்னு இடி, காத்து. திரும்பி பார்த்தா ஒரு மரம், மரத்தை சுத்தி கிளையெல்லாம் இலை. அத பார்த்த உடனே யோசிச்சேன். அடுத்த நாள் யோசிச்சேன். அதுக்கு அடுத்த நாள் யோசிச்சேன். அதுக்கு அடுத்த நாள் யோசிச்சேன். யோசிச்சது போதும்டா, விஷயத்தை சொல்லு. ஏன் இந்த மரம், கொடி, செடி, புல்லு, இலையெல்லாம் பச்சையா இருக்கு? இது வரைக்கும் யாரும் யோசிக்காத விஷயம். இதுக்கு பதில கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் பச்சையா இருக்கு? இதுக்கெல்லாம் பச்சை தண்ணி ஊத்தி வளர்க்கறதுனாலதான் பச்சையா இருக்கு. இங்கேயே புதைச்சி நானும் பச்சை தண்ணி ஊத்துறேன், நீயும் பச்சை மரமா வளர்ந்துரு. நம்ம கோயிந்தா. అయ్యో జబుల డబ్బులు పోయనే చేతుల ఖాళీ ఆయనే. ఏయ్ కోయిందా అట్టి పిన్నిలో సీకిర ఓడేగడా. ఉన్నది కాస్త ఊడింది, సర్వమంగళం పాడింది, పెళ్ళా మెడలో నగలతోని సాపోయింది. అయ్యో గోవిందా కిట్ట వరాడి. ఏమి జంతువురా నువ్వు? ఇంత మాత్రాలు ఎప్పుడు పాకలేదే. யாரனி? நான் மனுஷன் இல்ல, கடல் ஆமை. கடல்ல இருந்து கரைக்கு வந்து மனுஷனை பிச்சு திருட்டு மறுபடியும் கடலுக்குள்ளே போயிருவேன். தப்பிச்சோம். மீன் விலைக்கு தரியா? எவ்வளவு படம்னாலும் தர. எதுக்கு? திங்கிறதுதா. யோ, துன்றதுக்கா? அந்த தங்க மீன் வேற மீனியா? இது அக்கா மீன் ஆசையா வளர்க்கறது, வெட்டுறதுக்கு இல்ல. தெரிதா? நீ அடுத்த காலி பண்ணு. இங்கதான் டிரைவர், கோழி வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் வெயிட் பண்றேன், நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி பைய. இந்தாப்பா, 1/4 கிலோ 1/2 கிலோ ஊத்துங்க. 2 கிலோ ஒரே கோழி. அடாடாடாடா, இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லறை காசால வருது. யோ, நீ இத பாத்துக்கியா? கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரு கோழி, ஒரு கோழி 2 கிலோ. 2 கிலோ கொஞ்சம் குறைத. நிறுத்துடாயா போடுறேன். அது இல்லையா, ஒரே கோழி 2 கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு தூக்கடை எல்லாம் போடுற? இதுல 1.5 கிலோ தான் இருக்கா, இன்னொரு 1/2 கிலோ போட தேவை. இந்த டுமுக்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணாம். ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்லட்ட வேற கடையை பாத்துக்கிறேன். யோ ஐடியா காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோல போன அவ்வளவுதானே? பார்த்தா கோழி மாதிரி தான் இருக்கிறான். பாத்தியா, கரெக்டா 2 கிலோ போடுவா. ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கிறிய. நாயா அடம் பூச்சிக்கின்னு, இது 2 ஒரு கோழி தான்யா. வடிவேலு, எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? அத பாரியா, இந்த 2 கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது. இது 2 ஒண்ணு தானே? ஓஹோ, அப்படியா? ஏப்பா, இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்காய் மடையா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. கேட்டவனா நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு பருவா? 35 45 ஒரு 80 பா. குடுடா. எதனா சொல்ற மூலவன்மா. வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்கினியா இல்ல அதுலயே கம்சல் அடிச்சிட்டியா? கம்சல் அடிக்கல, 2 கிலோ ஒரு கோழி. டேய், என்ன குருடா நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய், இது எத்தனை கால்ரா? 2 காலு. இது 2 காலு. மொத்தம் ஒரு கோழிக்கு 2 காலு. அடே, என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் என்ன சொன்னா? வடிவேல் என்ன பெரிய கம்ப்யூட்டரா? வா, நான் கேக்குறேன். இந்தப்பா கசாப்பு, ஒரு லூசு பையன கோழி வாங்கணும்னா நீ ஏமாத்துறதா? 2 கோழியை ஒரே கோழின்னு சொல்லி எப்படி விக்கலாம்? என்ன பச்சுக்கிற? கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சுட்டு வருவாங்களா? இல்லையா, அவர் 3 நீ என்ன பச்சுக்கிற கேட்ட? 2. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். பார், அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையே. அது நான் தான். 7 வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது ஏத்தா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல ஏத்தது. அது சின்ன வயசுல ஏத்த படம்.
இது 27 வயசுல எடுத்த படம். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது அதே. எப்படி எப்படி? பெருசாருக்கு சொல்ல உச்சது இதே, இந்த கோழி சின்ன வயசுல உச்சது அதே, ரெண்டு ஒண்ணு தானே. ஐயோ ரொம்ப குழப்புறீங்களே ஐயா. அதே விவரமா சொல்றாருல. ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல கசாப்பு, இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரு டேய் இப்ப நான் என்ன வண்டி ஓனன்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி வா முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா. கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. நீ உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுருவேன். நீ தனியா போ போடா.